ஹலோ ஹால் ஐம் சாரா. எங்கிட்ட இருக்க காட்டன் சாரீ வச்சு எப்படி வந்து ஒரு மேக்ஸி ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணுறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது ஸ்டார்டிங்கில் எடுத்த காட்டன் சாரீ. ப்ளவுஸ் வந்து ஒரு நாள் தான் போட்டேன். ப்ளவுஸ் அப்படியே வெளுத்துருச்சு. ஒரு நாள் போட்டு துவைச்ச உடனே வெளுத்துருச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு எப்படி ப்ளவுஸ் மேட்ச் பண்ணுறது எனக்கு தெரியல. அதனால் வந்து அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து அந்த சாரியில் மேக்ஸி எப்படி வந்து மார்க் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஜிப்பு வச்சு தைக்க போகிறேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கங்காட்டிக்கு எனக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் ஃப்ரீயாக இல்லை. டபுள் எக்ஸல் நைட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். படுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்குது. ஆம் ஹோல் கிட்டலாம் ரொம்ப டைட்டாக இருக்குது. தூங்க முடியல. கையெல்லாம் செவந்து போயிடுது. 3XL நைட்டி வாங்கலான்னு பார்த்தா எல்லாம் 350, 400 ரூபா அப்படி ரேட்டாக இருக்குது. கிளாத் எடுத்து தைக்கலானாலும் அதே மெத்தடு தான். பைசா வந்து அதே தான் வருது. கிளாத் ஒரு 300 ரூபாய்க்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். தைக்கிறது என்னோட தான். லைனிங் ஒரு 3 மீட்ரு எப்படி 400 ரூபா பக்கம் வந்துடுது. சரி, நம்ம வீட்டில் தான் இருக்கோம், நம்மக்கிட்ட ஏதாவது பழைய சாரியில் வந்து இருக்கான்னு பார்த்து அதில் தைச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த சாரீ எடுத்து வச்சேன். இது போக இன்னும் ஒரு 3 சாரீ வந்து ரேஷன் சாரீ இருக்குது. இங்கே வந்ததுலேருந்து பொங்கலுக்கு தருவாங்கள்ல, அது வந்து ஒரு 3 டைம் வாங்கி வச்சுருக்கேன். இனி நெக்ஸ்ட்டு வர வீடியோ எல்லாமே மேக்ஸி தான். எனக்காக தான் தைக்க போகிறேன். இப்போ வந்து லைனிங்கில் எவ்வளோ அளவு தேவைன்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 3 மீட்ரு லைனிங் எடுத்திருக்கேன். மேல் பார்ட், அதாவது ப்ளவுஸுக்கு வர பார்ட்டு வந்து 1 மீட்ரு. அது போக கீழே ஃப்ரண்ட்டு பேக்கு அந்த ப்ளீட்ஸ் வைப்போம்ல, பாட்டம் சைடு வர அந்த ரவுண்டு, அதுக்கு வந்து ஒரு மீட்ரு தான். மெயின் ஃபேப்ரிக்கு 1 மீட்ரு தான், லைனிங் ஃபேப்ரிக்கு 1 மீட்ரு தான். எப்படி சொல்கிறேன்னா, 1 மீட்டருக்கு வந்து 39 இன்ச் வரும். எனக்கு தேவை 20 தான். மீதி 19 இன்ச் வந்து சின்ன சின்ன ப்ளீட்ஸாக வச்சு எடுக்க போகிறேன். இதுதான். சைடில் எல்லாமே 2 இன்ச்செல்லாம் விட்டெல்லாம் அடிக்கிறோம்ல தையல் போட்டு, அதெல்லாம் கிடையாது. ஃப்ரீ சைஸ் தான். ஃப்ரீ சைஸ்னால் என்னோடது வந்து 36 என்னோடய சைஸு. இப்போ நான் எவ்வளோக்கு தைக்க போகிறேன்னா 40, 42, 41 போயிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு ஃப்ரீயாக இருக்கணும்னு தோணிருச்சு இந்த ட்ரெஸ் விஷயத்தில். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 30 இன்ச் போல் வந்து துணி எடுத்துக்கிறேன். அதாவது பேக் பார்ட் வந்து ஒரு 15 இன்ச்சு, ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஒரு 15 இன்ச்சு ஹைட்டு. இது போக ஸ்லீவுக்கு வந்து ஜாயின் பண்ணி தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்லீவும் கொஞ்சம் நீளமாக தான் வச்சுருக்கேன். அதனால் இப்போ வந்து கீழே ஒரு கோடு போட்டிருக்கேன், பிசுறு எல்லாம் கரெக்டாக வெட்டுறதுக்கு. மேலே 15 இன்ச்சு வச்சு ஒரு கோடு போட்டிருக்கேன். நெக்கு வித்து வந்து 36/16 2.2. இந்த நெக்கு கரெக்டாக தான் இருக்கணும் இந்த இடத்துல. அது போக நெக்கு வித்து ப்ளஸ் ஷோல்டர் சேர்த்து 7 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த இடத்த நான் கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னா ஆம்கோல் சைடு வந்து எனக்கு இறுக்கமாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்காது. அதாவது எப்படின்னா ரெகுலர் யூஸ்க்கு போடுற மாதிரி இருக்காது. நம்ம இப்போ போல் ப்ளவுஸு சுடிதார் போடுற மாதிரி இருக்கும். அதனால் நான் 7 இன்ச்சே வச்சுட்டேன். ஃபுல் ஷோல்டர், அதாவது காலர் ஹை நெக் அந்த மாதிரி ப்ளவுஸுக்கு மெஷர்மெண்ட் எடுப்போம்ல ஷோல்டர், அந்த அளவே வச்சுட்டேன். பேக் நெக்கோட ஹைட்டு வந்து 5.5. அங்கே வந்து 2.5 வச்சு பாக்ஸ் போட்டு வட்டமாக நெக்கு வந்து வரைகிறேன். ஏன் அப்படின்னா ஒரு 5 வைக்கலாம். இப்போ எப்படி சொல்கிறேன்னா, தைக்கிறங்காட்டிக்கு உட்காந்துட்டு எந்திரிக்கணும். ரொம்ப கழுத்து மேலே இருந்துச்சுன்னா கழுத்துக்கிட்ட போய் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லி இந்த அளவு வச்சுருக்கேன். 6க்கு கீழே இறங்கலை. அதனால் இந்த நெக்கு வித்து ஓகே தான். ஆம்ஹோல் வந்து 6.5 வச்சுருக்கேன். பாடி சுற்றளவு மொத்தமாகவே 12 வச்சுருக்கேன். 1 இன்ச்சு வந்து தைக்கிறதுக்கு 11 இன்ச்சு கணக்கு வச்சுக்கிறேன். ஆம்ஹோல் வந்து 6.5 கரெக்டாக வச்சு பாக்ஸ் போட்டு ரவுண்ட் பண்ணிக்கணும். பாடி சுற்றளவு வந்து 12 வச்சுருக்கேன்ல, இதே அளவு தான் கீழே இடுப்புக்கிட்ட வர அளவும்
12 வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா டாட் வந்து 2 பிடிக்கணும். அது எப்படியுமே 1/2 இன்ச்சு 2 இன்ச்சு மைனஸ் ஆகிடும், கரெக்டாக இருக்கும். கரெக்டாக 40க்குள்ளே வந்து நிற்கணும் தைக்கும்போது. அதுக்காக அங்கே 12 ஆச்சு. அதே இது வந்து கீழே இறக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஆம்ஹோல் வந்து கர்வ் பண்ணிவிட்டு இன்னொரு டிப்ஸ் இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. மேக்ஸி அதாவது பாட்டமையும் டாப்பையும் இணைக்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா இடுப்பு பக்கத்தில், அதாவது சைடு ஜாயின் பண்ண இடத்துல ஒரு 1 இன்ச் போல் மார்க் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து ஒரு ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிக்கோங்க. இப்படி லைன் பண்ணிங்கன்னா நம்மளோட இடுப்புக்கிட்ட வர அந்த ஃப்ளீட்ஸோட ரவுண்ட் வந்து கரெக்டாக வரும். இது வந்து ஒரு சின்ன டிப்ஸு தான். இது வந்து பேக் பார்ட் மட்டும்தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கரெக்டான அளவில் ஃபிட்டாக தைக்கணும் அப்படின்னா நெக்கு வித்து வந்து 6க்கு கீழே இறங்குச்சுன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து முன்னாடி தள்ளிக்கோங்க. நான் இப்போ வந்து வரைஞ்சிருக்கிறது 5.5 தானே வரைஞ்சிருக்கேன். இப்போ வந்து நான் கரெக்டான அளவு 36 / 16 எடுத்தால் 2.2 இது கரெக்டாக இருக்கும். தைக்கிறதுக்கு ஒரு 0.3 அளவுக்கு முன்னாடி மார்க் பண்ணி வெட்டுறேன். இது வந்து நார்மல், அதாவது நெக்கு 6 இன்ச்சுக்கு கீழே, நெக்கோட ஹைட் வந்து 6 இன்ச்சுக்கு கீழே இறங்காமல் இருக்கும்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆம் ஹோல் சைடும் 36 / 8 போட்டுக்கோங்க, கரெக்டாக வரும். அதாவது நல்லா ஃபிட்டாக ப்ளவுஸ் மாதிரி தைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. ஆனால் நெக்கு வித்து மட்டும் கரெக்டாக இருக்கணும், அந்த இடத்துல மட்டும் கவனமாக இருக்கணும். ஏன்னா நெக்கு தான் ஒரு முழு ட்ரெஸ்ஸே வந்து அழகாக காட்டும். ரொம்ப லோவாக இருக்கக்கூடாது, ஹையாகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நெக்கு வித்து தான் நம்ம கரெக்ட் பண்ணணும். அது தைக்கும்போது நம்ம எந்த மாடலில் தைக்கிறோம், அது எதுக்கு நம்ம போடுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணணும். இப்போ பேக் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட், மீதி துணி இருக்குது இவ்வளோ. இதில் வந்து எப்படி வச்சா எனக்கு வந்து ஸ்லீவுக்கு வந்து துணி கிடைக்கும்னு பார்த்து வைக்கிறேன். இந்த மாதிரி வச்சா ஸ்லீவுக்கு வந்து கொஞ்சம் தான் துணி கிடைக்குது இந்த சைடில். இப்போ மாற்றி அப்படியே திருப்பி வைக்கிறேன். இப்போவும் இந்த அளவு தான் இருக்குது. மொத்தமாக எப்படி சொல்கிறதுனா ஸ்லீவ் வந்து ஒரு 7 இன்ச்சுக்குள்ளே 7-8 இன்ச்சுக்குள்ளே வர மாதிரி வேணும். இதில் வந்து 6 தான் கிடச்சிருக்கு. எப்படி எக்ஸ்ட்ரா ஒட்டு போடுறது தான், அதனால் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி திருப்பி வச்சு ஃப்ரண்ட் வந்து வரைய போகிறேன். இப்போ இந்த இடம் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது, துணி அந்தளவுக்கு வேஸ்ட் ஆகலை. இப்படி வச்சாலும் அதே 6 இன்ச்சு தான் வருது. சரி ஓகே, ஜாயின் பண்ணிக்கலாம், கொஞ்சம் துணி எடுத்துன்னு சொல்லி வச்சுருக்கேன். பேக்கு க்ளோஸாக இருக்கணும். ஃப்ரண்ட் வந்து முன்னாடி சைடு வந்து ஓப்பன், அந்த ஜிப்பு வைக்கிறங்காட்டிக்கு ஓப்பன் இருக்கணும். அதனால் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வச்சு அவுட்லைன் வந்து மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து எதுவும் வேண்டாம், ஜிப்பு ஊக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னா அப்படியே நீங்கள் ஃபோல்டிங் சைடாகவே பார்த்து கட் பண்ணிக்கலாம். பேக் கட் பண்ணும்போது அது ஃப்ரண்ட்டையும் சேர்த்து கட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஜிப்பு வைக்கிறங்காட்டிக்கு கண்டிப்பாக ஜிப்பு வச்சு தான் ஆகணும். அதனால் முன்னாடி வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். ரொம்ப வருஷமாக நான் ஜிப்பு வச்சு நைட்டியே போடலை. அது இப்போ வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. ஏன்னா தேவைப்படும், கண்டிப்பாக டெலிவரி ஆகும், பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணணும், அதுக்கு எல்லாமே இந்த ஜிப் வச்ச நைட்டி தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வர மேக்ஸிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தைக்கலான்ட்டு யோசிச்சுருக்கேன்.
இதுக்கு வந்து சென்டரில் ஜிப்பு வர மாதிரி, ஃபீடிங் ஜிப் வர மாதிரி இன்விசிபிளாக. நெக்ஸ்ட் இருக்க துணிக்கு எல்லாமே 2 சைடு, அதுக்கப்புறம் ஜிப்லெஸ் மேக்ஸிலாம் வருதில்ல, அந்த மாதிரி தைக்கலாம்னு ஒரு சின்ன ஐடியா இருக்குது. இனி ஃபுல்லாக எனக்கு தான் தைக்க போகிறேன். ஒரு 8 ட்ரெஸ் பக்கம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு. இது நெக்ஸ்ட் வர வீடியோ எல்லாமே அந்த மாதிரி தான் வரும். இப்போ 1/2 இன்ச்சு கோடு போட்டு 2.5 வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு லைன் பண்ணுறேன். நெக்கோட டிசைன் வந்து லைட்டாக கர்வ் மாதிரி இழுத்து விட்டுக்கிறேன். அதே 5.5 தான், ஃப்ரண்ட்டு பேக்கு ஒரே அளவு தான். இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி அப்படியே லைட்டாக கிராஸாக கொண்டு போனோம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எல்லாமே உடம்புல சேஞ்சு தான். உடம்பு, மனசு எல்லாமே அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி நானும் மாறிக்கணும். ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ளேயே, அதாவது 8வது மாதம் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளேயே நான் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா, அப்புறம் நான் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் ஒரு 1 மந்த்துக்கு அப்படின்னு நினச்சிருக்கேன். அதனால் இந்த ஒரு 10 நாளுக்குள்ளே எவ்வளோ எனக்கு ட்ரெஸ்ஸு வந்து தைக்க முடியுமோ, கம்ஃபர்டபுளாக போடுறது கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நான் தைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். கடைசி நேரத்தில் தைச்சி அதெல்லாம் எடுத்து வைக்க முடியாது. அதனால் வந்து நான் இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஓப்பன், சென்ட்ரு வந்து ஓப்பன், அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ரெடி. இப்போது இதுக்கப்புறம் ஸ்லீவுக்கு மொத்தமாக ஒரு 6 இன்ச்சு துணி தான் இருந்துச்சு. சின்ன கையாக போட்டால் நல்லா இருக்காது. ஆம்கோல் சைடெலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு பெரிய ஸ்லீவ், ஒரு 7 இல்லை 8 இன்ச்சு வர மாதிரி ஸ்லீவ் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து 3 மீட்டரில் இப்போ எடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் துணி தான், நம்ம 30 இன்ச் பக்கம் எடுத்துருக்கோம். இனி ஒரு 9 இன்ச் வந்து பேலன்ஸ் வந்து அந்த துணியில் இருக்குது. அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து 6 இன்ச் வருது. இந்த சைடில் இருக்கலாம் கட் பண்ணி வச்சு பார்த்தேன், அதெல்லாம் செட் ஆகலை. அதெல்லாம் நம்மளுக்கு பத்தாது. இதெல்லாம் சைடு ஜாயிண்ட்டுக்கு வர பீஸாக வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு லைனிங்கில் கொஞ்சம் துணி இருக்குது, ஒரு 9 இன்ச் போலவே இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் துணி மட்டும் நான் எடுத்து ரெண்டுத்தையும் இப்போ ஜாயின் பண்ண போகிறேன். இதில் வந்து ஒரு 5 இன்ச் எடுத்தேன் லைனிங்கில் எக்ஸ்ட்ரா. இது வந்து நம்ம பழசாக கட் பண்ணி வச்சுருக்கிறது. இந்த ரெண்டுத்தையும் வந்து சென்டரில் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். இது வந்து சென்டராக ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணணும். இதில் வந்து 2 ஸ்லீவ் கட் பண்ணணும். ஸ்லீவெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஸ்லீவுக்கு துணி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கவலையே படக்கூடாது. எப்படியாவது இருக்க துணி வச்சு ஒட்டு போட்டாது ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிடணும். நான் லைனிங்கில் சொல்கிறேன், சரிங்களா? மெயின் ஃபேப்ரிக்கில் கரெக்டாக எடுத்துக்கணும். அப்படியே ஒட்டு போடுற மாதிரி வந்துச்சுன்னா அதில் ஏதாவது சின்ன டிசைன் வச்சு மேக் பண்ணி ஒட்டு போட்டது தெரியாமல் பார்த்துக்கணும். இது வந்து எல்லா டெய்லரும் யோசித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம தைக்க பழகணும். துணி கம்மியாக இருந்தால் வேறு வழி இல்லை, இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ வந்து சென்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இதில் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. அந்த துணியை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். லைட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே திருப்பிட்டு அதுக்கு மேலே ஓரத்தையல் வந்து போடுறேன். இந்த தையல் போட்டால் ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரிஞ்சு வராது அவ்வளோ சீக்கிரத்தில்.
ஃபுல்லாக இந்த லாஸ்ட் வரைக்கும் தையல் போட்டுக்கலாம். இப்போ சென்டராக வந்து ஒட்டு போட்டிருக்கோம். இப்போ இந்த 2 சைடுமே ஜாயின் பீஸ் வந்து கொடுக்கணும் அடுத்தது. ஏன்னா மார்பு சுற்றளவு வந்து 12 இன்ச் வரைக்கும் எடுத்துருக்கேன். அப்போ எனக்கு ஸ்லீவ் வந்து 10 இன்ச்சு, ஒரு ஸ்லீவோட சுற்றளவு ஆம்போல் கீழே வர சுற்றளவு வந்து 10 இன்ச் வேணும். 2 ஸ்லீவுக்கு சேர்த்து 20 இன்ச் வேணும். ஆனால் நான் ஃபஸ்ட்டு அளக்கும்போது 16 இன்ச்சு தான் இருந்துச்சு. அப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து துணி வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணி தான் ஆகணும். ஒரு 5 இன்ச்சாவது 2 சைடுமே ஜாயின் பண்ணி ஆகணும். அப்போந்தான் வந்து ஆம்போலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இங்கேயும் ஓர தையல் போட்டு மறுபடியும் பிசுறு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு தையல் பக்கத்தில் சிங்கிள் கைடில் ஒரு தையல் போடுறேன். அப்படியே இந்த பக்கம் பேக் பீஸ் கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பீஸ் கிடச்சதெல்லாம் அதில் வந்து இருக்க பீஸ் தான் இதெல்லாமே. ஒரு துணியும் வேஸ்ட் பண்ணலை. இருக்க துணி அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிட்டு வரேன். ப்ளஸ் சைஸாக இருந்தால் கண்டிப்பாக ஜாயின் பீஸ் கொடுத்து தான் நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் எடுக்கும்போது லைனிங் வந்து ஒரு 1.5 மீட்டர் போல் எடுத்துக்கணும். ஒன்றரை மீட்ரு இப்போ இங்கே தராங்க, எல்லாம் 2 மீட்டராக வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது, இருக்க துணி வச்சு நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கணும். ஸ்லீவில் தான் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். இப்போது 2 சைடுமே நான் வந்து ஜாயின் பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு போல் மடிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 2 துணியாக மடிக்கிறேன். ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு கீழெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மறுபடியும் இன்னொரு ஃபோல்டு. இப்போ 4 துணி இருக்கும். 2 ஸ்லீவுக்கு 4 துணி. கீழே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் ஸ்லீவோட ஹைட்டு வந்து 8 இன்ச் வச்சுக்கிறேன். தைச்சது போக 7 இன்ச் வந்து நிற்கும். இந்த சைடு ஒரு 8 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட சுற்றளவு வந்து 7 + ஒரு 2. மொத்தமாக 10 இன்ச் இருக்குது சுற்றளவு வந்து. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த 8 இன்ச்சில் மார்க்கிங் இருக்குல்ல, இந்த மார்க்கிங்லேருந்து ஒரு லைன் பண்ணிவிட்டு அந்த லைனில் 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். கேப் ஹைட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கேப் ஹைட் இது. அந்த 2.5லேருந்து 2 இன்ச் முன்னாடி. இந்த 2 இன்ச் வந்து இந்த போடுற கோடு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து சைடு ஜாயிண்டில் அன்ஈவன் வராது. இதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி, லைட்டாக ஒரு எஸ் மாதிரி இழுத்து விட்டுறணும். அவ்வளோதான் ஸ்லீவ். ஸ்லீவ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த கேப் ஹைட்டு மட்டும் உங்களுக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம். கேப் ஹைட்டு வந்து 36/16. அதாவது மார்பு சுற்றளவு 40 இருந்துச்சுன்னா 16, 44னா 16. ஆன்சர் எவ்வளோ வருது? 2.5, 2.2, 3க்குள்ளே தான் வரும். அந்த கேப் ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கணும். சென்டர் நாச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு அப்படிலாம் எதுவுமே குடஞ்சி கட் பண்ணலை. ஏன்னா ஃப்ரீ சைஸ் தான். அதனால் எப்படியும் சுருக்கமாக தான் இருக்கும், ஃப்ரீயாக இருக்கணும். அதனால் வந்து ஃப்ரண்ட்டு கர்வ் வந்து எடுக்கலை. மீதி வந்து லைனிங் 2 மீட்டர் இருக்குது. மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் தைச்சு